Hallelujah. Amen. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையாய் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையாய் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம். பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசித்து ஒரு காரியத்தை நாம் தியானிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறது, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? நமக்குள்ளே இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை நமக்குள்ளே நிறுத்தி ஒரு காரியத்தை தியானித்து பார்ப்போம். நமக்குள்ளே ஒரு சமாரிய ஸ்திரீ நம்மளை பார்த்து பேசுகிறாள். உனக்கு பாத்திரம் இல்லையே, மொண்டு கொள்ள உன்கிட்ட பாத்திரம் இருக்கா? ஆனால் நமக்குள்ளேயே ஒரு கிறிஸ்து பேசுகிறார், உண்டு. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற நாம், இந்த பூமியிலே நமக்கு நேராய் வரக்கூடிய ஒரு கேள்வி, உண்மையிலே தாகமாய் இருந்த ஆண்டவர் அந்த ஸ்திரீயின் இடத்துல கேட்கிறார், எனக்கு தாகமாய் இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் கொடு. அவள் மறுக்கவே அவர் சம்பாஷணை தொடர்ந்து சொல்லுகிறார், நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட கேட்டிருப்ப. அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீ உட்கார்ந்துருக்கிற கிணத்தடியில் தண்ணி எடுக்கணும்னா உன்கிட்ட பாத்திரம் இருந்தால் தான் எடுக்க முடியும். என்கிட்ட பாத்திரம் இருக்கு, நான் தண்ணி எடுக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் கிணத்துல தண்ணி எடுத்த அனுபவங்கள் இருக்குன்னு தெரியல. பக்கெட் இல்லாமல் குடம் போட்டு எடுத்த அனுபவம் இருக்கா? குடத்தில் ஒரு சுருக்கு கயிறை போட்டு உள்ளே போட்டு அதை போட்டு அரை குடம், கால் குடம், அரை குடம், முழு குடம், அப்படி அதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கணும். அதில் வேகமாக தண்ணி இறைக்கும் போது சொல்லுவாங்க, பாதி பக்கெட் தண்ணி உள்ளே கொட்டிடுச்சடா, பொறுமையாக தான் இறைச்சிட வேண்டியதானே. கர்த்தருக்கு தோத்திரம், அவங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது இல்லை. என்னமோ சொல்கிறான், குடம் கட்டி இறக்கணும், பக்கெட் கட்டி இறக்கணும். ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் உட்காந்து நான் தனியாக சொல்லுவேன், பாக்கியமான சந்ததி ஆண்டவரே நாங்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கி டெக்னாலஜின்னு சொல்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஒன்றுமே இல்லாமல், ரேடியோ கூட இல்லாத காலத்துலையும் வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற இந்த அளவு என்னது, யூடியூப் பார்க்குற அளவுக்கு நாங்கள் இருந்துட்டோம். கர்த்தருக்கு தோத்திரம். உண்மையே சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க, அதாவது ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிற யாருமே நமக்கு சாப்பாடை தட்டில் போட்டால் காலி ஆகிடும், அப்படி தானே? ஏன்னா ஒரு காலத்தில் கிடைக்காதான்னு காத்துட்டு இருந்தோம். அதனால் எப்போ கிடைச்சாலும் என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்ருவோம். கழுவ வேண்டாம், நாங்களே கழுவிடுவோம். அந்த அளவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொண்டு கொள்ள உம்மட்ட பாத்திரம் இல்லையே. இந்த வார்த்தை சில நாட்களுக்கு முன்பதாக, இந்த மாதம் 4ஆம் தேதி மேலே குறிப்பிட்டு வச்சுருக்கேன், 4ஆம் தேதி 11ஆம் மாதம் 24ஆம் வருஷத்தில் தியானம் பண்ண ஒரு வார்த்தை தான். இங்கே உலகத்தில் இன்றைக்கி நிறைய காரியம் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனம் இல்லாத காரியம். ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன். அது எல்லாமே அதாவது இன்சூர்டு, அஷூரன்ஸ் ஆர் இன்சூரன்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கிடலாம். லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? செத்தாதான் வேலிட். அது ஒரு ஆளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எப்போ, அவருக்கு லைஃப் இல்லாமல் போனால் தான் வேலிட். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, விபத்து ஏற்பட்டால் தான் அதுக்கு வேலை. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, என் வண்டிக்கு கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் இதாக இருக்குது, பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும்னா இது எங்கன்னா முட்டணும், மோதணும், தேயணும், உடையணும், நெளியணும், அப்போ தான் அதுக்கு வேலிடு. ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, நோயாளி ஆனால் மாத்திரம்தான் அதுக்கு வேலிடு.
இன்னைக்கு உலகத்தில் சில காரியத்துக்கெல்லாம் அப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கொடுப்போனா அவன் சொன்னதுக்கு நேர் எதிரானது நடந்தால் மாத்திரம்தான் நமக்கு அதனால் பயன் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்ன எதிலையுமே நமக்கு நஷ்டம் வராமல் பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு அருமையான ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்மோடு கூட இடைபட விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், சமாரியா ஸ்திரீ இடத்திலே இருந்ததும் இயேசுவின் இடத்தில் இல்லாததும், சமாரிய ஸ்திரீயின் இடத்தில் இல்லாததும் இயேசுவின் இடத்தில் இருந்ததும். அவட்ட பாத்திரம் இருந்துச்சு, ஜீவ தண்ணீர் இல்லை. இவர்கிட்ட ஜீவ தண்ணீர் இருந்துச்சு, கையில் பாத்திரம் இல்லை. அவ என்ன சொல்றானா, குடிக்கிற தண்ணியை குடிச்சு பேசிட்டு இருக்கிறா, தாகம் தீர்க்கிற தண்ணியை குடிச்சு பேசிட்டு இருக்கிறா. இன்னும் சொல்ல போனால் வேதாகமத்திலே சில பேர் தண்ணீர் குடித்த போது அவனுக்குள் ஜீவன் வந்தது. யார் அவன் தெரியுமா? அவன் தண்ணீரை குடித்த பின்பு அவனுக்குள் சிம்சோன். ஐயோ நான் சாகிறேனே அப்படின்ட்டு அந்த தண்ணியை குடிச்சதும் கொஞ்சம் பேருக்கு உயிர் வந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் தண்ணியை ஊற்றின பிறகு உயிர் போயிடும். கடைசியாக நான் என்ன பண்ணேன், நான் பால் ஊற்றுனதே எதுக்கு தெரியுமா? தொண்டை குழியில் வழியாக தான் காற்று போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஊற்றி மொத்தமாக அடைச்சி என்ன பண்ணிடுறது, க்ளோஸ் பண்ணிடுறது. அவர் கடைசியாக என் கையால் வாங்கினதும் போயிட்டார். ஆனால் நிறைய நேரம் உயிரை உண்டு பண்ணுகிற தண்ணீர். இவ சொல்ற, ஆண்டவரே நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு உம்மால முடியாது. அவர் சொன்னாரு, இந்த தண்ணியை நீ குடிச்சா திரும்பி நாளைக்கு வந்து எடுக்கணும், உனக்கு திரும்பி தாகம் வரும். நான் ஒரு தண்ணீரை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு தண்ணீரை வச்சிருக்கிறார். அந்த தண்ணீரை நம்மை எடுக்க வைக்க விரும்புகிறார். அந்த தண்ணீரை நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் தண்ணீர் என்னன்னா, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படி நமக்குள் ஊறுகிற தண்ணீரை கண்டுபிடிப்பது? எந்த பாத்திரத்தில் அந்த தண்ணீரை எடுக்கிறது? ஆண்டவர் தமது ஜனத்திற்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். நம்முடைய தாகத்தை தீர்க்க இந்த உலகத்தில் இந்த சரீர பிரகாரமான நம்முடைய நாவின் வறட்சியை தீர்க்க நமக்கு இங்கே நிறைய காரியங்கள் உண்டு. தண்ணீர் உண்டு, குளிர்பானங்கள் உண்டு, நாம் விருப்பமாய் செய்து கொள்கிற அநேக விஷயங்கள் உண்டு. ஆனால் இரட்சிப்பின் ஊற்று என்பதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொன்ன, ஆண்டவரே அந்த இரட்சிப்பின் பாத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. என் அருமையானவர்களே, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் பூரண சந்தோஷம் இல்லை. ஊறுகிற அந்த ஊற்றை கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் ஏதேதோ கிணற்றண்டையிலே வந்து அவர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது, ஆனால் தப்பு. என்ன பாஸ்டர்னு கேட்பீங்களா? சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு மெசேஜாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதையே கேட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டாதீங்க. அந்த பாஸ்டர் அங்கே கன்னியாகுமரியில் அந்த பாஸ்டர் அப்படி பேசினார், கோயம்புத்தூரில் இந்த பாஸ்டர் இப்படி பேசினார். இயேசுநாதர் என்ன பேசினார்?
அவரை கேட்கறதே கிடையாது. வேத வசனத்தை திறந்து வச்சு, ஆண்டவரே உம்முடைய மன்னாவை எனக்கு போஷியும், உமது வார்த்தை எனக்கு தாரும், அந்த ஜீவ தண்ணீரை நான் மொண்டு கொள்ளட்டும், அந்த ஜீவ தண்ணீரை நான் ருசிக்கட்டும், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு வரட்டும். நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நீங்க கேட்கும் போது உங்க விசுவாசம் தூண்டப்பட்டு நீங்கள் செயல்பட்டு விட்டால் நல்லது. கேட்டு ரசித்து ரசிகர்களாய் மாறிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நம்ம ரசிகர் கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் ஊற்றிலே நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ஏசாயா 12:2 வாசிங்க. தேவன் என் ரட்சிப்பு. நாம் மொண்டு கொள்ள வேண்டிய முதல் தண்ணீர் எதுனா ரட்சிப்பு. எப்போதுமே அந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும்னா நிதானிச்சு பார்க்கணும். சில பேர் இந்த பழைய அனுபவத்தோடையே சந்தோஷப்பட்டு ஓடி முடிச்சிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன். நான் எழுந்துட்டேன், விழுந்து கிடந்த நான், சேற்றில் இருந்த என்னை அவர் எடுத்து கால்களை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் நிறுத்தி விட்டார். ஆனால் நான் எங்கே இப்போது நின்று கொண்டிருக்கிறேன்? என் சுபாவம் என்ன? எனக்குள்ளே உண்டான ஆவிக்குரிய கனிகள் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா, பின்வாங்கி இருக்கிறேனா? தேவன் என்னுடைய ரட்சிப்பாக எப்பொழுதும் இருப்பார் என்றால் அந்த ரட்சிப்பின் ஊற்று அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து நான் மகிழ்ச்சியோடு அனுதினமும் மொண்டு கொள்ள வேண்டும். சமீப காலத்தில் நான் பார்த்த ஒரு 10-15 ஆண்டு காலங்களில் நான் பார்த்த கிறிஸ்தவர்களில் அநேக பேர் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத கிறிஸ்தவர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தே பாராமல் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், திருவிருந்து எடுக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவே இல்லாமல் சபைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். மிக ஆபத்தான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை அதிகமாய் ருசி பார்க்க முடியும், தேவனுக்குள்ளாக நெருங்கி சேர முடியும். என் தாகம் கர்த்தரால் தீர்க்கப்பட வேண்டும். ஆமென். நீ என் தாகம் யார் தீர்த்து வைக்கிறா? எது தீர்த்து வைக்கிறது? எது மேல எனக்கு தாகம் இருக்கிறது? நம்முடைய ஆசைகள் எதன் மேல் இருக்கிறது? சங்கீதம் 42:2 ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 42:2. என் ஆத்துமா தேவன் பேரில், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. எப்போ என் ஆத்துமா தேவன் பேரிலேயே தாகமாய் இருக்குமோ, 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தாகம் கர்த்தராய் இருந்தால் என் தண்ணீர் கர்த்தரிடத்திலிருந்து வரும், அது ரட்சிப்பின் தண்ணீராகவே கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் அவன் சொல்லும்போது, பவுல் எழுதும்போது, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஒரே தண்ணீராலே நாம் தாகம் தீர்க்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:13. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஹல்லேலூயா. மொண்டு கொள்ள. பாஸ்டர் எனக்கு தெரியவே மாட்டேங்குது, நீங்க சொன்னது புரியல, பாத்திரத்தை கையில இல்ல.
என் கையில் இருக்கும் பாத்திரம் அல்ல. கர்த்தர் எனக்கு அருளி செய்கிறதான மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து. ஆண்டவர் சொன்னாரு, என் கையில பாத்திரம் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிற, நான் ஒன்றை மொண்டு எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். நான் முன்பு எடுத்துக்கொள்வது என்னவென்றால், தேவன் என்னுடைய ரட்சிப்பு, தேவன் என்னுடைய அடைக்கலம், தேவன் என்னுடைய ஆசை, என் வாஞ்சை எல்லாம் தேவன். அந்த தண்ணியை குடிச்சினா உனக்கு திரும்பியும் தாகம் எடுக்காது. என் அருமையானவர்களே, நம்ம முன்ன எப்படி இருந்தோம் தெரியுமா? 107 சங்கீதம் 4-5 வாசிங்க. 107 சங்கீதம் 4 வசனம் 5 வசனம். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாபரிக்கு ஊர் தெரியல, எங்க போறோம் தெரியல, என்ன செய்ய போறோம் தெரியல. நாம் தாகத்தோடு அலைந்து திரிந்த ஒரு கூட்டம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறேன். ஆமோஸ் 4 அதிகாரம் 8 வசனம். 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்திற்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், 2-3 பட்டணத்தை சேர்ந்தவன் ஒரு ஊருக்கு ஓடி வந்தான். எப்படியாகிலும் தாகம் தீர்க்கப்படணும். இந்த உலகம் நமக்கு தாகத்தை தீர்த்து வைக்க முடியாது. நமது ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு தாகத்தை தீர்த்து வைக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் இருந்து நமக்கு வருகிற ரட்சிப்பின் ஊற்று. 2வது, நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 4:23. அல்லேலூயா. எங்கிருந்து புறப்படுமா? சமாரிய ஸ்திரீ சொன்னா, மொண்டு கொள்ள மட்ட பாத்திரம் இல்லையே. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீர். உங்களுக்குள்ள ஒரு ஊற்றை கர்த்தர் ஊற வைக்கிறார். ஒன்று உன்னதத்திலிருந்து வந்த ஊற்று, இன்னொன்று ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல, எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை, ஏன்னா இந்த இருதயத்தை கெடுத்து போடுறதுக்குன்னே நிறைய பேர் வருவான். உங்கள் இருதயத்தை கெடுத்து போடக்கூடிய பெலிஸ்தியன் நிறைய பேர் வருவான். உன் ஊற்றுக்களை தூற்று போடுவதற்கான பல திட்டங்கள் உன்னை சூழ்ந்து வரும். நீ தோண்டி எடுத்து தண்ணீர் சுரக்க ஆரம்பிக்கும் போது அது தன்னுடையது என்று பிடுங்கிக் கொள்ள ஒரு கூட்டம் வரும். ஆண்டவர் சொல்ற, எல்லா காவலோடும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பிள்ளை, நீங்க பார்க்கும்போது பிள்ளை இல்லை பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வழி தப்பி போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்தது நமக்கெல்லாம் என்ன வருது? என்ன வருது? கோபம், பயங்கர கோபம் வருது. ஆனால் அது ஒன்றுமே சாதிக்காது அந்த கோபம். மாறாக நீங்கள் உற்று நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அந்த நபர்களை குறித்த தேவனுடைய திட்டம் மகா பெரியது. ஆகவே அதை சிதைக்கும்படிக்கு பிசாசானவன் அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த தாக்குதல் அவர்களுக்கு புரியாமல் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் ரோட்டில் ஒரு குடிகாரனை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தடுமாறி அலைஞ்சிட்டு இருக்கிறானா, அவனை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு போராடுகிற பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அதனால தான் பிசாசின் பிடியிலே சிக்குண்ட எல்லாரையும் விடுதலை ஆக்குகிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். ஒருத்தனை பார்த்தா ஊரே பயப்படுது. அந்த வழியை ஒருவனும் போக மாட்டானா. ஆனா அவனை பார்த்து 10 பட்டணம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவனை பிசாசு என்ன செய்தான்? அதிகமாய் பிடித்து வைத்து அங்கே இருந்து ஜீவ தண்ணீர் சுரந்து விடக் கூடாது என்பதற்காக, அந்த இருதயத்தில் இருந்து ஆண்டவர் வைத்திருக்கிறதை அவன் மொண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக
அவனை குழப்பிட்டே இருக்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் இருதயத்திலே ஒரு ஊற்றை வைத்திருக்கிறார். பல நேரத்தில் கசப்பு, ஏமாற்றம், துக்கம், கண்ணீர், வேதனை, இந்த ஊற்றில் குப்பைகளை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன மனநிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற ஊற்று விலையேற பெற்றது. நீதிமொழிகள் 20:5 ஒருத்தர் வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. ஆமென். புத்தி இல்லாதவன், தண்ணி இல்லையா? இருக்கு. ஆழமான ஜலம் போல் இருக்கிறது. புத்திமான் தன் இருதயத்துக்குள்ள இருந்து அதை மொண்டு எடுக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஜலத்தை, ஜீவ ஜலத்தை கர்த்தர் பொங்கி வர பண்ணுகிறார். அதை எத்தனை நாள் அதை மொண்டு கொள்ளுகிற புத்தி நமக்கு இருந்துச்சு, எத்தனை நாள் அதை அப்படியே விட்டுட்டோம். இறைக்கிற கிணறு நீங்க உங்க இருதயத்திலிருந்து இறைக்கலைன்னா யோசிச்சு பாருங்க. இறைக்கவே இல்லாத கிணற பார்த்துருக்கீங்களா? போய் எட்டி பார்த்தாலே அது கலர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா இல்லை. உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆழமான ஜலத்தை நீங்கள் மொண்டு கொள்ளாமலே இருந்தா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. காலையில் எந்திரிச்சோம், அறக்க பறக்க ஓடினோம், வந்தோம், களைச்சி போய் படுத்தோம், திரும்பி எந்திரிச்சோம், ஓடணும், திரும்பி வந்தோம், படுத்தோம், ஓடுறோம், வந்தோம், படுத்தோம், போனோம், வச்சோம். இதையே செஞ்சிட்டு உள்ளத்தின் ஆழத்தில் வைத்த ஜீவ ஜலத்தை நீங்க மொண்டு கொள்ளலைன்னா முட்டாளாகவே சேர்த்துருவோம். புத்திமான் போய் மொண்டு கொள்ளுகிறான். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பணம் படைச்சவனை போய் கேளுங்களேன். அவன் காலையிலே, அவனுக்கு தெரிஞ்சதில்லை, காலையில் நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன். அவன் எதையோ பண்ணி என்ன பண்ணுறான், கொஞ்சம் உட்கார்ந்து அவன் ஆத்மாவை அமர பண்ணி எதையோ ஒன்று தேடி எடுக்கிறான். ஆனால் மொத்த அட்ரஸும் தெரிஞ்சு பிளாட்ஃபார்ம்லேயே குடியிருக்கிற ஆளு நம்ம தான். தெரியும் போக வேண்டிய இடம் என்ன, அவர் யாரு, ஓனர் யாரு, எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை சுதந்திரித்துக் கொள்ளாமலே, அந்த தாபரிக்கும் ஊரை காணாமலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற கூட்டம் யாருன்னு சொன்னா எல்லாம் உடையவர்களாகிய நாம் தான். ஆழமான ஜலம் உங்களுக்குள்ள இருக்குங்க. தாகத்தோடு இருந்துட்டு எங்கெங்கயோ புலம்புறீங்க பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து தனக்குள் இருந்த ஜலத்தை அவர் கண்டுபிடித்ததினாலே அவர் சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறத கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு தாகமே வராது. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வந்த ஜலம், என் இருதயத்திலிருந்து வந்த ஜலம். மூன்றாவது ஒன்றை அவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:13 வாசிங்க. என்னத்தை செய்கிறாரா? இந்த இருதயத்தில் இருக்கிற ஆழமான ஜலத்தை ஒருத்தர் மொண்டு கொள்ள ஆசையா இருந்தா உங்க விருப்பத்தையும் செய்கையையும் எங்களுக்கு, யாருக்குள்ள, உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை கர்த்தர் வைப்பார். யார் அந்த ஜலத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள்ளே அவர் வைத்து நம்மை நடத்துவார். மூன்றாவது காரியம், யோவான் 7:38. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
உன்னதத்திலிருந்து வந்த ஜலம், என் இருதயத்திலிருந்து வந்த ஜலம். இந்த உள்ளம் என்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மனசு அல்ல, நம்முடைய உள்ளார்ந்த மனிதன், த இன்னர் மேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ளிருந்து எங்கே விசுவாசம் பெருகுகிறதோ அவனுடைய உள்ளார்ந்த மனிதனிலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள ரட்சிப்பின் ஊற்று, இருதயத்தின் ஆழமான ஜலம். ஆனால் விசுவாசத்தின் எல்லைக்குள் நீங்க கடந்து வரும்போது அங்கே அது ஊற்று அல்ல, அது ஒரு கிணறு அல்ல, அது ஒரு நதியாக பாய்ந்து நம்மிலிருந்து கடந்து வர வேண்டும். நமக்குள்ள இருந்து ஓடி வர வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், உனக்குள்ள இருந்து ஓடி வர வேண்டியவைகள் நிறைய இருக்குது. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடியை க்ளீன் பண்ணாதவங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது இலையெல்லாம் கொட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கும். பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், நானும் மழை காலத்தில் எங்கள் வீட்டு மாடி, அது ஒரு பெரிய மாடி, அங்கே மேலே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே விழுந்த பேப்பர், அது கிளிப்பு எல்லாம் போய் என்ன பண்ணுன்னா அந்த துவாரத்தை போய் அடைச்சிக்கும். அடைச்சிட்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இவ்வளோ அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். தண்ணி மேலே இருக்கும். அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ தெரியுமா? உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் பல நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா வெளியில் அடிக்கும் போது வெளியில் போட்டிருக்க அந்த பைப்பு ஃபுல்லாக ஒரு கிராக் விட்டுரும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் தண்ணி ரெடியாக இருக்கு. நம்ம நிறைய நேரம் அடைப்பு, நமக்குள்ள இருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு வல்லமை உண்டு, கிருபைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, வரங்கள் உண்டு. எனக்குள் இருந்து விசுவாசிக்கிற எனக்குள் இருந்து வெளிப்பட வேண்டிய நதிகள், ஓட வேண்டிய நதிகள் உண்டு. நாமே போட்டுக்கிட்ட அணை கொஞ்சம் இருக்கு, அடுத்தவன் போட்ட அணை கொஞ்சம் இருக்கு. யாரோ என்னத்தையோ பண்ணி என்ன பண்ணிட்டான், நம்மளை அணை கட்டி நிறுத்தி வச்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறா, உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து என்ன ஓடும்? மொண்டுகுள்ள பாத்திரம் இல்லையா ஆண்டவரே? அவர் சொல்றாரு, மொண்டுகுள்ள பாத்திரம் இல்லைன்னா நினைச்ச நம்ம இன்னைக்கு அப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறோம்ல. ஆண்டவரே ஒரு கப்பு தண்ணீர் கொடுங்க ஆண்டவரே, ஒரு பக்கெட் தண்ணீர் கொடுங்க ஆண்டவரே. அவர் சொல்ற, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வர வேண்டும். உனக்குள்ளிருந்து புறப்பட்டு வர வேண்டிய ஒரு நதியை அடக்கி வைத்து கொண்டே இராதே, அதை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வாங்க. இந்த பெந்தேகோஸ்து சமுதாயம் கெட்டு போனது என்ன தெரியுமா? பெந்தேகோஸ்து சமுதாயம் கெட்டு போனது எதனாலன்னு சொல்லுங்க. குருட்டுத்தனமாக இந்த பிரசங்கியார் சொல்றதுக்கெல்லாம் அல்லேலுயா சொல்லியே கெட்டு போச்சு. அல்லேலுயா சொன்னா மட்டும் உறக்க சொல்லுவோம் நம்ம, அப்படிதானா? அல்லேலுயா அப்படின்னா. போன வாரம் ஒரு பிரசங்கியார் எங்கள் ஃபெலோஷிப்புக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், பிரசங்கியார் சொல்கிறாரு, நான் திண்டுக்கல்லுக்கு போனேன், அங்கே இறங்கி 2 இட்லி சாப்பிட்டேன், அல்லேலுயா. சபையெல்லாம் என்ன சொல்லுது? அவர் இட்லி சாப்பிட்டதுக்கு எதுக்கு இவங்க அல்லேலுயா சொல்லணும்? ஆனால் சொல்லுது. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்கிறாரு. நம்ம சத்தம் பேசிகிட்டே இருக்கிறோமே ஒழிய உள்ளே இருந்து புரண்டு வர வேண்டியதையெல்லாம் வெளியே கொண்டு வரவே இல்லை. என்னிடத்திலிருந்து போக வேண்டியவைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்குள்ளிருந்து புறப்பட வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நீ திரும்பி இந்த கிணத்துக்கு வரமாட்ட. உன்கிட்ட பாத்திரம் இருக்கு, ஜீவ தண்ணீர் இல்லை. என்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்கு, நீ பார்க்குற மாதிரி பாத்திரம் என்கிட்ட இல்லை. ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால், பாத்திரமாக இருக்கிறவனுக்கு தான் இந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கும். கையில் தூக்கி வச்ச பாத்திரம் இல்லை, நான் பாத்திரமானா இருந்தால் இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்று, இருதயத்தின் ஆழமான ஜலம்,
உள்ளத்திலிருந்து பொங்கி வர வேண்டிய ஜீவ ஊற்றினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. மொண்டு கொள்ளுவதற்கு மாத்திரமல்ல, நம்மிலிருந்து ஓட செய்கிற கர்த்தர் நாம் நிரம்பி வழிய வேண்டியவர்கள். கண்களை மூடுவோமா?